வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் சூப்பராக எப்படி ஓப்பன் பேனில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணாமல் வெறுமனே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே ப்ரெஷர் குக் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு வீடியோவில். இதுக்கு ஒரு 1.5 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கழுவிட்டு 3 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம், 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இதோட 5 அல்லது 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். முதல் சொன்ன பச்சை மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு, இப்போ 2 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு. ரெண்டாவது சொன்ன எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 3/4 பங்குக்கு அரைச்சாலே போதும். இனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓப்பன் பேன் எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரை ப்ரெஷர் குக் பண்ணாமல் சும்மா மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இதில் 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, இந்த மாதிரி உங்களுக்கு பிரியப்பட்ட வாசனை ஜாமான்களை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வாசனை ஜாமானுடைய வாசம் வர வரையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா தாளித்தம் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இந்த கலவையை இதோட சேர்த்து அதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா சுருள வதங்கணும். நல்லா எல்லாம் ஒன்று போல் சுருண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் வதக்கிட்டு நம்ம தக்காளியும் சேர்க்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நீங்கள் லேசாக உப்பு சேர்த்து கூட வதக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா மசிய வேகணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிடணும். அப்பப்போ கரண்டி விட்டு நம்ம மசிச்சு விடணும். ஒரு ஸ்டேஜில் நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் விட்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிடணும். இனி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாயெலாம் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் நமக்கு தேவையான அளவு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடணும். அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசால் வாடை போகிற வரையும் அந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கணும். எல்லாம் நல்லா சுருண்டு அதே மாதிரி எண்ணெய் விட்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இனி நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை இருத்துட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வெறுமனே மூடி போட்டு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். அதனால் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதில் எக்ஸாக்டாக 2 பங்கு. இப்போ 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேன்னா 3 கப்புக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம 2 பங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் ரெடியாக. அதை இப்போ நான் இதோட
சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம்னா இதை விட கம்மியாக தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம வெறுமனே மூடி வச்சு வேக வைக்கிறதுனால எக்ஸாக்டாக 2 பங்கு தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே அரிசியை ஊற வேற வச்சுருக்கோம். இப்போ ஊற வைக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகம் ஊற்றுறதுல தப்பு இல்லை. இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான உப்பை சேர்க்க போகிறோம். உப்பு உரப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நமக்கு எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுருவோம். இது கொதி வர வரையும் ஓப்பனாகவே இருக்கட்டும். கொதி வர ஆரம்பித்ததும் லேசாக நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ இன்னுமே நமக்கு கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது. நல்லா கிண்டி பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து பார்க்கணும். அப்பப்போ கிளறி விடணும். தண்ணி பதம் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் நல்லா மூடி வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அடிப்பிடிக்காத மாதிரி இறக்கிடணும். நம்ம ஊற்றுன அளவுக்கு அரிசி கரெக்டாக வெந்துடும். இப்போ நான் திருப்பி மூடி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திருப்பி திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொல வெந்துருச்சு. ஈரப்பதம் இல்லை. இப்போ நமக்கு தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.